என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th தமிழில் இலக்கணம் வந்து பார்க்க போகிறோம். இந்த 11th தமிழ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நிறைய வந்து இருக்கும். அதில் நம்ம டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக இருக்கிற டாபிக்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். சரியா? ரைட். அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புணர்ச்சி. புணர்ச்சி அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து புணர்ச்சியை வந்து ஒரு டைம் வந்து பார்த்துடலாம். சரி, புணர்ச்சினா என்னப்பா? புணர்ச்சினா என்ன? சும்மா நார்மலாக சொல்லுங்கள். புணர்ச்சி என்றால் என்ன? சேர்றதல். சரி, இங்கே என்ன சேரும்? ரெண்டு வார்த்தைகள் வந்து சேரும். அதுதான் புணர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? புணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா புணர்ச்சி வகை எத்தனை? இரண்டு வகை. என்னென்ன? இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு விகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இயல்பு விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு. விகாரம் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். 3 வகைப்படும். என்னென்ன? தோன்றல், திரிதல், கெடுதல். தோன்றல், திரிதல், கெடுதல். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் நம்ம. சரியா? இயல்பு புணர்ச்சி அப்படிங்கிறது இயல்பாக புணர்வது, எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இயல்பாக புணர்வது, அதுதான் இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ரைட். இப்போ இதில் நம்ம 2 வார்த்தைகள், அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ் கூட்டல் அரசி எப்படி சேரும் அப்படின்னா தமிழ் அரசி அப்படின்னு சொல்லி சேரும். இந்த வார்த்தைக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? முதல் வார்த்தைக்கு நிலைமொழி. நிலைமொழி. இதுக்கு பேர் வருமொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். போன டைம் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். அதாவது இந்த கடைசி ஈரை வச்சு அடுத்து முதல்ல வச்சு இதை வச்சு பார்த்துருப்போம். சரியா? இப்போ என்னன்னா உயிரீறு மெய்யீறு. உயிரீறு மெய்யீறு. ஈறு என்றால் என்ன? கடைசி எழுத்து. சரியா? கடைசி எழுத்து. இப்போ உயிரீறு அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, மணி கூட்டல் மேகலை. இதில் நிலைமொழியில் வந்து பாருங்க, நிலைமொழியில் கடைசி எழுத்து இருன்னா கடைசி எழுத்து. கடைசி எழுத்து என்ன எழுத்து பாருக்கு? நீ. நீ. நீ இருக்கு. நீ இருக்கு. ஓகே. அந்த நீ அப்படிங்கிறது என்ன எழுத்து? உயிர்மெய் எழுத்து. உயிர் மெய் எழுத்தா இருக்கு. ஆனா அதை நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா இன்னு குட்டல் இ அப்படின்னு சொல்லி பிரிக்கும். அப்ப இப்ப கடைசியில என்ன இருக்கு? உயிர் எழுத்து இருக்கு. உயிர் எழுத்து இருக்கு. அப்ப இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உயிரீறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? உயிரீறு. இதுவே இந்த இடத்துல வந்து மண் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து வருது. நிலைமொழியா மண் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து வருது. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கடைசியில் இருக்கு? மெய் மெய்யீறு. மெய்யீறு. சரியா? இதுக்கு பேர் என்ன அப்படின்னா மெய்யீறு அப்படின்னு. சரி, இப்போ அதே மாதிரி வந்து பாருங்க, வாழை கூட்டல் இலை. இப்போ என்ன பார்த்தோம்? உயிரீறு மெய்யீறு பார்த்தோமா? அது மாதிரி உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ முதல் முதல் வந்தால் எதப்பா நம்ம வந்து பார்க்கணும்? வருமொழியை வந்து பார்க்கணும். வருமொழி. வருமொழிக்கு முதல்ல என்ன இருக்கு? இப்போ இந்த வார்த்தை முதல்ல என்னப்பா இருக்கு? இலையில முதல்ல என்ன இருக்கு? உயிர் எழுத்து இருக்கு. உயிர் இருக்கு. அப்ப இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிர் முதல். சரியா? அதே மாதிரி வந்து பாருங்க, தமிழ் கூட்டல் நிலம்.
இதில் என்னப்பா வந்திருக்கு? உயிர்மெய் எழுத்து வந்திருக்கு சார். அதாவது இந்த இந்த இதில் வறுமொழியில் முதல் எழுத்தை வந்து பிரிங்க. இதை பிரிக்கிறோம் அப்படின்னா இப்படி பிரியுமா? இந்த குட்டி இப்படி பிரியப்ப இதில் முதல்ல என்ன எழுத்து இருக்கு? மெய் எழுத்து இருக்கு சார். மெய் எழுத்து வந்து இருக்கு. அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மெய் முதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு ரெண்டே ரெண்டு கான்செப்ட் தான். உயிரிரு மெய்யிரு வந்தால் நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா நிலைமொழியை பார்க்கணும். இந்த ஈருன்னு வந்தால் நிலைமொழியை பார்க்கணும். முதல் அப்படின்னு வந்தால் வருமொழியை பார்க்கணும். சரியா? இது கூட வந்து நம்மளுக்கு வந்து கேள்வியாக வந்து கேட்பாங்க. ஒரு வார்த்தை வந்து கொடுத்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு வார்த்தை வந்து கொடுக்குறேன். மலை கூட்டல் அருவி. இதில் என்னென்ன வந்திருக்கு? அதாவது உயிரீரு மெய்யீரு, அதே மாதிரி உயிர் முதல் மெய் முதல். இதில் என்னப்பா வந்திருக்கு? உயிர் ஃபர்ஸ்ட் இதில் என்ன இருக்கு? உயிர் உயிர் முதல். உயிரிரா? சரி, உயிரிரு வந்திருக்கு ஃபர்ஸ்ட் இதில். அடுத்து உயிர் முதல் உயிர் முதலா? சார். ஓகே. இப்போ நம்ம வந்து நிலைமொழியை பார்க்குறோம் அப்படின்னா நிலைமொழியில் லாஸ்ட் எழுத்து இல்லு கூட்டல் ஐ அப்படின்னு சொல்லி பிரியுது. அப்போ ஐ அப்படிங்கிறது உயிர் எழுத்து. ஸோ உயிரிரு அப்படிங்கிறது. அது மாதிரி வறுமொழியில் நம்ம வந்து முதல் எழுத்தை வந்து பார்க்குறோம். ஆ அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஆ அப்படிங்கிறது உயிர் எழுத்து. ஸோ உயிர் முதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? ரைட். இப்போ வந்து பாருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தமிழ் கூட்டல் அன்னை, தென்னை கூட்டல் மரம், தேன் கூட்டல் மலை. இப்போ என்ன பண்ணுறேன் உங்களுக்கு பொறுத்துக்கப்பா, பொறுத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு செகண்ட் சார். ஃபஸ்ட்டுக்கு செகண்டு தான். சரி, எஸ் சார். அடுத்தாக செகண்டுக்கு தேர்டு சார். செகண்டுக்கு தேர்டா? சரி, அப்போ தேர்டுக்கு வந்து ஃபஸ்ட்டா? ஃபர்ஸ்ட் சார். ம். மற்ற யாருக்கு வந்து சொல்ல தெரியலையாப்பா? இந்த இது கரெக்ட் தானா நான் போட்ட அந்த கோடு? கரெக்ட். ம். சரி, இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நிலைமொழியை வந்து எடுக்கிறோம். நிலைமொழியில் வந்து லாஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் மெய் வந்து இருக்குது, இங்கே உயிர் வந்து இருக்குது. அப்போ மெய் உயிர் அப்படிங்கிறது. அப்போ இது கரெக்ட் தான். அடுத்து இங்கே நிலைமொழியில் இன்னு கூட்டல் ஐ அப்படின்னு சொல்லி பிரியும். அப்போ லாஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் உயிர் வந்து இருக்குது. அது மாதிரி இங்கே இம் கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லி பிரியும். அப்போ முதல்ல வந்து இம் வந்து இருக்குது. அப்போ உயிர் ப்ளஸ் மெய் அப்படின்னு சொல்லி வரும். கரெக்டு. அடுத்து தேன் கூட்டல் மலையில் மெய் மெய். ஸோ மெய் ப்ளஸ் மெய் அப்படிங்கிறது வரும். கரெக்ட் தான். சரியா? ரைட். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா உயிரீரு மெய்யீரு, உயிர் முதல் மெய் முதல் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டோம். சரியா? ரைட். ஓகே. இதே மாதிரி இப்போ நம்ம ஒரு வார்த்தை கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து அந்த வார்த்தையை என்ன வார்த்தை, பெயரா வினையா இடையா உரியா, இந்த மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிக்க தெரியணும். சரியா? இப்போ வந்து பாருங்க, கனி கூட்டல் சாறு, தமிழ் கூட்டல் படி, நடந்து கூட்டல் செல், படித்த கூட்டல் நூல். இப்போ கனி கூட்டல் சாறுல
என்ன பயிற்று வந்துருக்குது? பெயரா வினையா? இதை வந்து நான் சொல்லணும். அதாவது நிலைமொழியில் என்ன இருக்குது, வருமொழியில் என்ன இருக்குது? இது பெயரா, இது வினையா? இது நீங்கள் சொல்லணும். நீங்கள் தான் சொல்லணும். பெயர். கனி என்னப்பா? பெயர். 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 கனி பெயர். சாறு பெயர் தான். பெயர் தான். சாறு அப்படிங்கிறது பெயர் தான். சரியா? அதில் எதுவும் வினை வந்து இல்லை. தமிழ் அப்படிங்கிறது பெயர். தமிழ் பெயர். பெயர். தமிழ் அப்படிங்கிறது பெயர். பெயர். இதுவே படி அப்படிங்கிறது வினை வினை. சார். வினை. வினை. படி அப்படிங்கிறது படித்தல் அப்படிங்கிற ஒரு வினை. நடந்து அப்படிங்கிறது வினை சார். வினை. நடந்து அப்படிங்கிறது ஒரு வினை. செல் அப்படிங்கிறது வினை தான். வினை. படித்த வினை. படித்த வினை. என்னது? அது ஒரு வினை. வினை. அது படிக்கிறது ஒரு ஒரு வினை வினை. தான் சார். ரைட். நூல் அப்படிங்கிறது பெயர். 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 சரியா? இது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். இது ஈஸி தான்ப்பா. சரியா? எந்த ஒரு வார்த்தை எடுத்தாலும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். சரி. இவ்வளோதான் வந்து என்ன அப்படின்னா இந்த நம்மளுக்கு கொடுத்துருக்குற இந்த புணர்ச்சி விதிகள். ஆனால் பின்னால் பெரிய புணர்ச்சியே கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இன்னொன்று ஒரு இது என்ன அப்படின்னா மொழி கூட்டல் ஆளுமை என்ன வருது அப்படின்னா உயிர் கூட்டல் உயிரா. சரியா? கடல் கூட்டல் அலை இந்த 4ல் எது தவறு? செகண்ட் ஒன். செகண்ட் ஒன்னா ஆமாம். எஸ் சார். எழுதுறப்பே நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இதுதான் தவறு. கடல் இது வந்து என்ன வருது அப்படின்னா இங்கே மெய் வந்து வருது, இங்கே உயிர் வந்து வருது. அப்போ இங்கே வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. தப்பு. சரியா? ரைட். அடுத்து ஒரு சின்ன டாபிக் என்ன அப்படின்னா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். மொழிக்கு வர்ற முதல்ல வர்ற எழுத்துக்கள், இறுதியில் வர்ற எழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா? ரைட். ஃபஸ்ட்டு மொழி முதல் எழுத்துக்கள். மொழிக்கு முதல்ல வர்ற எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரெழுத்துக்கள் 12 மொழிக்கு முதல்ல வருமா? வருமா வராதா? வரும். உயிரெழுத்துக்கள் 12 மொழிக்கு முதல்ல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வரும். மொழிக்கு முதல்ல என்ன அப்படின்னா ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா அந்த வார்த்தைக்கு முதல்ல அதைத்தான் வந்து மொழி முதல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ உயிரெழுத்து 12மே என்ன பண்ணும் அப்படின்னா மொழிக்கு முதல்ல வந்து வரும். சரியா? ரைட். அடுத்து மெய்யெழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வருமா? மெய்யெழுத்துக்கள் வருமா? மெய்யெழுத்துக்கள். மெய் என்றால் ஒற்று. ஒற்றெழுத்துக்கள் வராது. சரியா? அது எப்படி வரும்? உயிர்மை எழுத்தாத்தான் நம்மளுக்கு வந்து முதல்ல வந்து வரும். அப்போ உயிர்மை எழுத்து, இந்த உயிர்மையிலையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சில எழுத்துக்கள் தான் மொழிக்கு முதல்ல வந்து வருது. இப்போ என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். க ச த ப. இந்த முதல்ல வல்லினத்தில் டாரா வந்து வராது. க ச த ப இந்த 4 வந்து மொழிக்கு முதல்ல வந்து வரும். அடுத்ததாக வந்து பாருங்க, மொத்தம் எத்தனை எழுத்து பாருக்கு எண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். 10 எழுத்து இருக்குங்க சார். 10 எழுத்துக்கள். இந்த 10 எழுத்துக்கள் தான் மொழிக்கு முதல்ல வந்து வரும்.
வல்லினத்தில் வந்து க ச த ப, அடுத்து இந்த மெல்லினத்தில் ஞ ஞ ந மா, அடுத்து இடையினத்தில் யா வா வந்து வரும். சரியா? அப்போ மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் என்னன்னு சொல்ல முடியுமா? வராத எழுத்துக்கள் எங்க இதை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். டா, லா நா, லா ரா சரி சரி நானே சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா முதல்ல மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனைப்பா இருக்கு? மயங்கொலி எழுத்துக்கள் சார் மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை உள்ளன? 8 எழுத்துக்கள். 8 எழுத்துக்கள். 8 இருக்கா? சரி. அந்த 8ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு லா வரிசை ல ல ல மூணுமே வந்து மயங்கொலி எழுத்துக்களா? எஸ் சார். ரைட். இந்த மூணுமே வந்து என்ன பண்ணாது அப்படின்னா நம்மளுக்கு மொழிக்கு முதல்ல வந்து வராது. அடுத்து வந்து பாருங்க நான் வரிசையில் நா நா, ஏன்னா இந்த நா வந்து நம்ம ஏற்கனவே வந்து கொடுத்துட்டோம். அதனால் அந்த 3ல் 2 இது வந்து என்ன பண்ணாது அப்படின்னா வராது. சரியா? அப்போ மிச்சம் என்னப்பா மயங்கொலி எழுத்துல இருக்கு? ரா ம் ரா ரா, ஆ ரா ரா. சரியா? இந்த எழுத்துக்களும் என்ன பண்ணாது அப்படின்னா ஆ, மொழிக்கு முதல்ல வராது. சரியா? ரைட். அடுத்து லாஸ்ட்டாக என்ன அப்படின்னா இந்த டானா எழுத்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டானா எழுத்து இருக்கு இல்லையா, இது வந்து மொழிக்கு முதல்ல வராது. அப்போ இது எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? 8 சார். 8 எழுத்துக்கள். 8ல் 7 எழுத்துக்கள் மயங்கொலி எழுத்துக்களாக இருக்கும். ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து பார்ப்போம். சரியா? இந்த டா வந்து வராது. அப்படி அந்த வார்த்தைகள் இந்த மாதிரி வார்த்தைகள் வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரா வந்து இருக்குது. ரால உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஒரு வார்த்தை வந்து சொல்லுங்க பார்க்கலாம். ரம்பம், ரம்பம். சரியா? அது மாதிரி டால ஒரு எழுத்து ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். டமாரம், டமாரம். சரியா? இந்த வார்த்தைகள்லாம் இருக்குது. அப்புறம் எப்படி வந்து வராது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும்? இந்த வார்த்தைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வார்த்தை வந்து கிடையாது. அதாவது இந்த எழுத்துக்களில் வார்த்தைகள் வந்து வருது அப்படின்னா முதல்ல வச்ச வார்த்தைகள் வந்து வருது அப்படின்னா அது தமிழ் வார்த்தை கிடையாது. அது வேற மொழி வார்த்தையாக தான் இருக்கும். சரியா? ரைட். அப்போ இதுதான் வந்து மொழிக்கு முதல்ல வர்ற எழுத்துக்கள், மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள். சரியா? அதே மாதிரி வந்து பாருங்க ஆயுத எழுத்து சொல்லுக்கு முதல்ல வருமா? வராது. வராது. சார்பு இடையில் எழுத்துக்களில் மட்டும் ஆயுத எழுத்து அப்படிங்கிறது சொல்லுக்கு முதல்ல வராது. அப்போ ஆயுத எழுத்தும் சொல்லுக்கு முதல்ல வராது. சரியா? ரைட். சார் ஆ சார் இப்போ ராமசாமின்னு இருக்குல்ல சார், ஆமாம் ராமசாமி அது தமிழ் எழுத்து இல்லையா சார்? கிடையாது. ரால வந்தாலே வந்து ஈ வராது. போடுவாங்க. ராமம் ராமன் அப்படிங்கிறது நம்ம இது வந்து கிடையாது. சரியா? ஈ ஈ போ- அது வந்து ஒன்று மருவி வந்திருக்கும். சரியா? ஈ ஓகே. நம்மளுக்கு என்ன பண்ணிட்டான்னா கொட்டை இதை வந்து சொல்லிட்டான். என்ன அப்படின்னா டானா வந்து சாரி ராணா வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டான். டானா இல்லை ராணா வந்து வராது. இந்த ரால வருதுன்னா அது வட சொல் தான். சரியா? நம்ம இதில் தமிழில் வந்து வடமொழி கலப்பு வந்து நிறையா இருக்கும்பா. ரைட். லட்சுமி வராங்க. லட்சுமி லட்சுமி நம்மது கிடையாது. கிடையாது. சரி. அடுத்து வந்து பாருங்க இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ நம்ம வார்த்தை வந்து வராதா அப்படின்ட்டு நம்ம வார்த்தை உண்மையிலே வராதது. சரி. அடுத்து இந்த இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த இருக்கு பாருங்க. இந்த வார்த்தை மட்டும் இது இங்கு அந்த இது சொல்கிறோம் இல்லையா, எனக்கு வந்து உச்சரிப்பு வந்து கரெக்டாக வந்து வரல. இது யாராவது உச்சரிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டாக உச்சரிங்க. என்னது? ஏன் ஞ ஞ அப்படின்னு சொல்லலாமா? ரைட். இப்போ இந்த இதில் ஞனம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த இதில் இந்த இது மட்டும்தான் என்ன வரும் அப்படின்னா இந்த வார்த்தையில் மட்டும்தான் முதல்ல வந்து வரும். சரியா? அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சுட்டெழுத்துக்கள் சேர்ந்து தான் வந்து வரும். இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த இது அஞ்ஞனம், இங்கன், உங்கனம், சரியா, இங்கனம். இந்த இதில் மட்டும்தான் இந்த வார்த்தை வந்து வரும். வேற எங்கேயுமே இந்த இந்த வார்த்தை வந்து வராது. சரியா? தமிழ். ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து பழக்கத்தில் கிடையாது.
இப்போ இதுக்கு முன்னால் இருந்தது தான் இதெல்லாம். இப்போ நம்ம வந்து பழக்கம், அதாவது நம்ம வழக்கில் கிடையாது. சரியா? இலக்கியங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இது வந்து என்ன அப்படின்னா நம்ம இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா மொழி முதல் எழுத்துக்களை வந்து பார்த்தோம். அடுத்ததாக மொழி இறுதி எழுத்துக்கள். அப்போ மொழி முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்பான். எத்தனை இருக்குது அப்படின்னா 22 இருக்குது. மொழி முதல் எழுத்துக்கள் 12, இது ஒரு ப்ளஸ் 10, 10. 22. ஆனால் ஆயுத எழுத்து நம்மளுக்கு வந்து சேர்க்கலை. சரியா? அது சார்பு எழுத்து வருது, ஆயுத எழுத்து சேர்க்கலை. மொத்தம் 22 எழுத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கான். ஓகே. அடுத்து மொழி இறுதி எழுத்துக்கள். மொழி இறுதி எழுத்துக்கள். மொழி இறுதி எழுத்துக்களில் எதெல்லாம் மொழிக்கு இறுதியில் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துக்கள் இறுதியில் வருமா வராதா? வராது சார். வரும் சார். வருமா வராதா? வராது. வராது என்று ஒருத்தவங்க சொல்றாங்க, வருங்கிற ஒருத்தவங்க சொல்றாங்க. வராது வேற யாரு வராதுன்னு சொல்றது, வேற யாரு வரும்னு சொல்றது? வராது வராது. ம், சரி. ஏன் வராது? எதுக்கு வராது? முதலில் மட்டுமே வரும். அது வந்து அளபெடையில மட்டும்தான் சார் உயிரெழுத்துக்கள் வந்து கடைசியில வரும். அப்ப அளபடை வருதுல்ல, அப்ப வரும் தானே சொல்லணும். உயிரெழுத்துக்கள் 12ம் மொழி இறுதி எழுத்துக்களாக வரும். எங்கே வரும் அப்படின்னா அளபேழிலே வரும். சரியா? அப்போ மொழி இறுதி எழுத்துக்களில் உயிரெழுத்துக்கள் 12மே என்ன பண்ணும் அப்படின்னா கடைசியில் வரும் அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. 12 அப்படிங்கிறது வரும். வேற என்ன அப்படின்னா மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் என்ன அப்படின்னா 18 எழுத்து வந்து இருக்குது. சரியா? 18 எழுத்துக்கள் வந்து இருக்குது. இந்த 18ல் எதெல்லாம் வந்து சொல்லுக்கு இறுதியில் வரும் அப்படின்னா இந்த எழுத்துக்கள். சரியா? மெய் எழுத்துக்களில் இந்த எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் அப்படின்னா 11 எழுத்துக்கள். இந்த 11 எழுத்துக்களுமே என்ன பண்ணும் அப்படின்னா மொழிக்கு இறுதியில் வரும். சரியா? ரைட். இதில் எது இப்போ இதில் இந்த இதில் 18 எழுத்துக்கள் எது இப்போ வரல? வல்லின எழுத்துக்கள் வரல சார். வல்லின மெய் வந்து வரல. நம்மளுக்கு வல்லின மெய் என்னது? கசடதபர. சரியா? கசடதபர. இந்த 6 எழுத்துக்களுமே என்ன பண்ணாது அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து வராது. அதே மாதிரி இதில் மெய், அதாவது மெல்லினத்தில் என்னப்பா ஒன்று மிஸ் ஆகுது? வரல சார். இந்த இங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இது வந்து வரல. ரைட். இது வந்து வரல. அப்போ வல்லினத்தில் 6ம் மெல்லினத்தில் ஒரே ஒரு எழுத்தும் ஒரு 7 எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொழிக்கு இறுதியில் வந்து வராது. சரியா? மற்ற எழுத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொழிக்கு இறுதியில் வந்து வரும். 11 எழுத்துக்கள் வந்து இருக்குது, அந்த மொழிக்கு இறுதியில் வந்து வரும். சரியா? ரைட். அதே மாதிரி கேட்கலாம், சார் இந்த இது நம்ம எப்படி சார் நான் வந்து இது பண்ணுறது? மற்ற எழுத்துக்கள் எல்லாமே வந்து மொழிக்கு இறுதியில் வந்து வந்துடுது, நம்ம எப்படியோ வந்து பார்த்துருப்போம், ஆனால் இந்த எழுத்துக்கள் வந்து நம்மளுக்கு அதிகமாக நான் வந்து யூஸ் பண்ணதில்லையே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மொத்தம் 3 எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா இந்த இஞ்ச், இந்து, அப்புறம் இவ், இந்த 3 எழுத்துக்கள். இந்த 3 எழுத்துக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்தலை. ஆனால் பழைய இலக்கியத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கியத்தில் நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து வந்திருக்கு. எதில் வரும் அப்படின்னா இலக்கியத்தில். சரியா? ரைட். இவ்வளோதான்ப்பா நம்மளுக்கு வந்து மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மொழி இறுதி எழுத்துக்களில் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 24 வந்து இருக்கும். சரியா? 24 வந்து இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து 12, 11, 23 பிறகு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குற்றியல் உரம் சேர்த்துக்கிடுவாங்க. சரியா? குற்றியல் உரம் சேர்த்துக்கிடுவாங்க. அது சேர்த்து மொத்தம் 24 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. யார் சேர்த்து சொல்கிறா அப்படின்னா பழைய இலக்கணத்தில் இருப்பாங்க இல்லையா, அவங்க மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா சேர்த்து சொல்கிறாங்களாம். இந்த குற்றியல் உரத்தில் சேர்த்து மொத்தம் 24 அப்படின்னு சொல்லிட்டு. சரி.
புணர்ச்சி விதிகள் நம்ம இதுக்கு முன்னால் என்னென்ன புணர்ச்சி விதிகள் இப்போ நடத்தணும்? நடத்திருக்கோமா புணர்ச்சி விதிகள்? நடத்திருக்கீங்க. நடத்தியிருக்கோம் சார். என்னென்ன நடத்திருக்கோம்? இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி சார். இதுதான் நடத்திருக்கோமா? சரி. அதுலயே இயல்புலயும் அந்த டைப்ஸ் எல்லாம் நடத்திட்டீங்க சார். விகாரத்திலயும் நடத்திட்டீங்க. ம் 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 சரி. இப்போ புணர்ச்சியில் உயிர் உயிரீற்று புணர்ச்சி, சரியா? அதாவது இது வந்து விதியை வச்சு நம்ம வந்து வரும். அதில் ஃபஸ்ட்டு உடம்படு மெய்ப்புணர்ச்சி. உயிரீற்று புணர்ச்சியில் உடம்படு மெய்ப்புணர்ச்சி அப்படிங்கிற ஒரு புணர்ச்சி. இப்போ நான் வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்கிறேன். இதெல்லாம் ஈஸியானதுப்பா, பார்த்தா நம்மளுக்கு வந்து பார்த்த உடனே சொல்லலாம். காட்சி கூட்டல் அழகு சொல்ல வேண்டாம், நான் ஃபஸ்ட்டு வந்து எழுதிடுறேன். தீ கூட்டல் அணைப்பான். கலை கூட்டல் அறிவு. மா கூட்டல் இலை. பூ கூட்டல் அழகு. சே கூட்டல் இலை. சே கூட்டல் அடி. இப்போ இந்த இருக்கு இல்லையா, இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சேர்த்து சொல்கிறீங்க. காட்சி கூட்டல் அழகு என்னப்பா வரும்? காட்சி அழகு வரும் சார். காட்சி யா அழகு வரும். அப்படின்னு சொல்லி வரும். சரியா? வந்து யாவா ரைட். மாறும். யாவ மாறும். பாருங்க பாருங்க, காட்சி அழகு அப்படின்னு சொல்லி அழகு. மாறும். சரியா? இப்போ இதுக்குரிய விதி என்ன அப்படின்னு சொல்லி யாருக்கா தெரியுமா? அந்த ஈ வந்து ம். யாவா மாறும் சார். நான் என்ன காட்சி. விதி, ஈ நான் யா இலக்கண விதி தான் கூட்டல் கேட்குறேன். ஆ. அதுக்கு இலக்கண விதி ஒரே வரியில வந்து சொல்லணும். ஈ எவ்வாவும் மாறும். சரி சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல. இப்போ என்ன அப்படின்னா, இது நிலைமொழிப்பா, இது வருமொழி. சரியா? இப்போ ரெண்டும் என்ன பண்ணுது அப்படின்னா புணருது. இப்போ இதில் என்னப்பா மாற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு? ஆ வந்து யாவா மாறி இருக்கும். ஆ யாவா மாறி இருக்கா? சரி, உயிர் இல்ல மெய்யா அது ஈ அப்படி வந்து சொல்லக்கூடாது. யாவா மாறும். என்ன அப்படின்னா புதுசா ஈ அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து வந்திருக்கு, ஒரு எழுத்து வந்து வந்திருக்கு. இதுக்கு என்ன விதி அப்படின்னா, விதியை முதல்ல வந்து மைண்டில் இருந்து ஏற்றிக்கோங்க. ரொம்ப ஈஸியான விதி தான். ஈ ஈ ஐ வழி எவ்வும். ஈ ஈ ஐ வழி எவ்வும். ஏனை உயிர் வழி வவ்வும். ஏனை உயிர் வழி வவ்வும். ஏமுன் இவ்விருமையும் ஏமுன் இவ்விருமையும் வரும் அப்படிங்கிறது. சரியா? முதல்ல இந்த வார்த்தையை வந்து நல்லா வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா மைண்டில் வந்து ஏற்றிக்கோங்க. இந்த இந்த விதியை அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. ஈ ஈ ஐ வழி எவ்வும், அதாவது நிலைமொழி ஈற்றில் இந்த இ ஈ ஐ இந்த வார்த்தைகள் வந்து வருது. சரியா? அதே மாதிரி வருமொழி முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உயிரெழுத்தா இருக்கு. அந்த உயிரெழுத்து 12 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த உயிரெழுத்தா இருக்கு. அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எவ்வும் என்ன வரும்? இ அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து வரும். நிலைமொழிக்கு அடுத்து இ அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து வரும். இதுவே இந்த இ இ ஐ இந்த வார்த்தைகளை தவிர வேற உயிரெழுத்துக்கள் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே வரணும்? நிலைமொழியில் வரணும். வேற உயிரெழுத்துக்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன வரும் அப்படின்னா இவ் அப்படிங்கிறது வரும். வவ்வும். சரியா? ஏனை உயிர் வழி வவ்வும் அப்படிங்கிறது வேற உயிரெழுத்துக்கள்ல வேற வார்த்தைகள், இந்த இ ஐயை தவிர. இதுவே ஏ அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல இவ்விருமையும் அப்படின்னா இயும் வரும் இவ்வும் வரும். இதுதான் இங்கே வந்து விஷயம். சரியா? மைண்டில் நல்லா வந்து ஏற்றிக்கோங்க. இது ஈஸியான ஒன்று தான். ஈ ஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் வரும் அப்படிங்கிறது தான். சரியா? அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து அல்லது உடம்படு மெய்யென்றாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? உடம்படு மெய்யென்றாகும், அதைத்தான் உடம்படு மெய் புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். இப்போ பாருங்க, இப்போ இந்த வார்த்தை இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா
இப்போ நம்ம நிலைமொழி இறுதியில் நம்ம வந்து பார்க்கணும். நிலைமொழி இறுதியில் இப்போ நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா, இந்த காட்சியை பிரிக்கிறோம் அப்படின்னா அதில் சி வந்து இருக்கும். சியை வந்து பிரிக்கிறோம் அப்படின்னா இச்சு கூட்டல் இ அப்படின்னு சொல்லி பிரியும். சரியா? அப்போ என்ன வந்திருக்கு? நிலைமொழி இறுதியில் இ அப்படிங்கிறது வந்திருக்கு. அடுத்து வந்து பாருங்க, வருமொழி முதல்ல என்ன வந்திருக்கு? உயிர் எழுத்து வந்திருக்கு. இதுக்கு தான் இந்த விதி வந்து பொருந்தும். ஈ ஈ ஐ வழி எவ்வும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, காட்சி அப்படியே இருக்கட்டும், கூட்டல் ஈ கூட்டல் அழகு அப்படின்னு சொல்லி வரும். சரியா? இப்போ இந்த ஈ எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுச்சா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இயல்பாக ஈயும் ஆவும் சேருது அப்படின்னா இயல்பா யாவா வந்து மாறிடும். அப்போ சேர்றப்ப காட்சி அழகா வந்து மாறிடும். அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ தீ நிலைமொழி ஈற்றில் வந்து இருக்கு. தீயை நம்ம வந்து பிரிக்கிறோம் அப்படின்னா இத்து கூட்டல் ஈ அப்படின்னு சொல்லி பிரியும். அப்போ என்ன வந்திருக்கு? ஈ வந்து வந்திருக்கு. அதே மாதிரி உயிரெழுத்து வந்து வந்திருக்கு. அப்போ சேம் அந்த புணர்ச்சி விதி தான். அப்போ எப்படி வந்து மாறும்? தீ கூட்டல் ஈ கூட்டல் அழைப்பார். அணைப்பான் அப்படின்னு சொல்லி மாறும். அப்போ என்னவா மாறும்? இந்த ஈயும் ஆவும் சேர்ந்துரும். அப்போ தீ அணைப்பான் அப்படின்னு சொல்லி மாறும். அடுத்து வந்து பாருங்க, கலை கூட்டல் அறிவு. இங்க என்னப்பா வருது? ஐ. ஐ வந்து வருது. நம்மளுக்கு இந்த இ ஐ 3 வார்த்தை வந்து இருக்கு. சரியா? அப்ப ஐ வந்து வருது. அப்ப என்ன வரும்? கலை கூட்டல் இ கூட்டல் அறிவு அப்படின்னு சொல்லி மாறும். இப்போ மொத்தமா சேர்றப்ப கலை அறிவு அப்படின்னு சொல்லிட்டு மாறும். அடுத்து வந்து பாருங்க, மா கூட்டல் இலை. மா மா வந்து பிரிக்கிறோம்னா எப்படி பிரியும்? இம்மு கூட்டல் ஆ. இது இந்த இ ஐல வருதா? வரல. அப்ப வேற உயிரெழுத்துக்களை வந்து வருது. வேற உயிரெழுத்து வந்தா என்னப்பா வரும்? வவ்வும். மா கூட்டல் இவ்வு கூட்டல் இலை அப்படின்னு சொல்லி மாறும். அப்ப இப்ப வியும் சேர்றப்ப மாவிலை அப்படின்னு சொல்லி மாறி. சரியா? அது மாதிரி இங்க வந்து பாருங்க, பூ கூட்டல் அழகு. இங்க என்னப்பா வரும்? பூக்கு அப்புறம் இவ்வு கூட்டல் அழகு. அப்ப பூவழகு அப்படின்னு சொல்லி வரும். அதே மாதிரி வந்து பாருங்க, சே கூட்டல் இலை. இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏ வந்திருக்கு. இந்த ரெண்டையும் வந்து பாருங்க, ஏ வந்திருக்கு. ஏ வந்தா என்ன பண்ணணும்? ரைட். சே கூட்டல் இ கூட்டல் இலையும் வரும். அப்படி இல்லையா, சே கூட்டல் இவ்வு கூட்டல் இலையும் வரும். அப்ப சே இலையும் வரும், சே விலையும் வரும். சே இலையும் வரும், சே விலையும் வரும். சரியா? அது மாதிரி இங்க சே கூட்டல் அடி சேவடி சேவடி கூட்டல் சேவடியும் வரும், சேயடியும் வரும். ஏன்னா நம்மளுக்கு வந்து விதி அப்படித்தான் வந்து இருக்கு. என்ன? ஈ ஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும். ஏ வருது அப்படின்னா அதுக்கு முன்னால என்னாகும்? இந்த ரெண்டுமே வந்து வரும் அப்படிங்கிறது தான். அதனால தான் இந்த சே அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே சேயடியும் வரும், சேவடியும் வரும், சேயிலையும் வரும், சேவிலையும் வரும். சரியா? ரெண்டுமே சரிதான். இலக்கண முறைப்படி ரெண்டுமே சரிதான். இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உடம்படு மெய்ப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ரைட். ஓகே. அடுத்து பாருங்க, குற்றியலுகர புணர்ச்சி. குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? குற்றியலுகரம் 6 வந்து இருக்கு. என்னென்னப்பா? வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர், உயிர்த்தொடர், நெடில் தொடர், ஆயுதத்தொடர். சரி சரி. மொத்தம் 6 வந்து இருக்கு. வன் அதாவது வல்லினம், மெல்லினம், இடையினம், அடுத்து உயிர், நெடில், அதுக்கப்புறம் ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 6 வந்து இருக்கும். அப்போ இந்த 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது குற்றியல் உரம் அப்படின்னா அந்த கடைசி எழுத்தை வச்சு நம்ம வந்து பார்ப்போம் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்க, மாசு கூட்டல் அற்றார். சரியா? மாசு கூட்டல் அற்றார். இது வந்து இதுல மாசு அப்படிங்கிறது என்ன வகை குற்றியல் உரம்பா? நெடில் தொடர் குற்றியல் உரம். அப்ப இது வந்து என்ன அப்படின்னா குற்றியல் உர புணர்ச்சியில வருது.
நிலைமொழியில் மாசு அப்படிங்கிறது இருக்கு, வருமொழியில் அற்றார் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ குற்றியலுகிற புணர்ச்சி வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படிங்கிற ஒரு விதி வந்து இருக்கு. உயிர்வரின் உக்குரல் உக்குரல் மெய்விட்டு ஓடும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். ஒரு 2-3 டைம் வந்து மைண்டில் ஏற்றுனீங்க அப்படின்னா இதெல்லாம் ஈஸியாக வந்து வந்துடும். உயிர் வரின்னா எனது வருமொழியில் உயிர் வரின், நிலைமொழியில் உக்குரல் இருக்கு அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த உயிரை விட்டு ஓடிடும். சரியா? அதாவது உயிரில் மெய்யை விட்டு ஓடிடும். ஏன்னா இப்போ நம்ம வந்து மாசுவை வந்து பிரிக்கிறோம் அப்படின்னா இச்சு குட்டல் ஊ அப்படின்னு சொல்லி பிரியுமா? சரியா? அப்போ மா இச்சு குட்டல் ஊ ப்ளஸ் அற்றார் அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ என்ன ஆயிருது? விதி என்ன? உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். ஊவானது ஓடி போயிடும். எதை விட்டு ஓடிடும்? இந்த மெய்யை விட்டு ஓடிடும். அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும்? மார்ச், மார்ச் கூட்டல் அற்றார் அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ இந்த இச்சும் ஆகும் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் இயல்பாக புணர்ந்துடும். அதாவது அதுக்கு என்ன விதி அப்படின்னா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உடல்னா மெய்யி. சரியா? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இது ஒரு விதி. சரியா? எனது இங்கே உடல் வந்து வந்திருக்கு, மெய் வந்து வந்திருக்கு, இங்கே உயிர் வந்து வந்திருக்கு. அப்போ உடலும் உயிரும் வருது அப்படின்னா ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிறது சேர்றது இயல்பு தான். அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா இதை சேர்க்கணும் அப்படின்னா மாசற்றார் அப்படின்னு சொல்லி வரும். சரியா? மாசற்றார் அப்படிங்கிறது வரும். இப்போ இந்த விதிகள் நம்மளுக்கு வந்து சார் பிரித்தெழுது சேர்த்தெழுதுக்கு நம்ம இவ்வளோ விதிகள் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் இப்போ உள்ள நிலைமையில் இவன் டிஎன்பிசிக்காரன் கொடுக்குற கொஸ்டினுக்கு இது கண்டிப்பாக தேவை. ஏன்னா அட்லீஸ்ட் நீங்கள் இதை வச்சா என்ன பண்ணீங்க அப்படின்னா அப்படிங்கிறப்ப இந்த விதியை வச்சு பிரிக்கிறப்ப எப்படியோ ஆப்ஷனில் எப்படியாவது கண்டிப்பாக அவன் கேட்குற கேள்வி வந்து நம்மளுக்கு நம்ம படித்தது கேட்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ரொம்ப மண்டையாக தான் கேள்வி வந்து கேட்பான். ஆனால் ஆப்ஷனை வச்சு நம்ம படித்ததை வச்சு ஒம்பின் வந்து பண்ணலாம், தாராளமாக வந்து பண்ணலாம். ஏன்னா அவன் ஆப்ஷன் அப்படி தான் வைப்பான். சரியா? ரைட். அப்போ இந்த விதிகள் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து இது வராது இது வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ரைட். அப்போ இப்போ 2 விதி வந்து படிச்சிருக்கீங்க. ஒன்று உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதியும், அடுத்து உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற ஒரு விதியும். சரியா? அடுத்து வந்து பாருங்க, வீடு கூட்டல் தோட்டம், காடு கூட்டல் மரம், முரடு கூட்டல் காளை, பகடு கூட்டல் வாழ்க்கை, சோறு கூட்டல் பானை. அடுத்தது பாருங்க, வயிறு கூட்டல் பசி. சரியா? அடுத்து கயிறு கூட்டல் வண்டி. இப்போ வீடு கூட்டல் தோட்டத்தை நீங்கள் சேர்த்து சொன்னீங்கன்னா எப்படிப்பா சேர்த்து சொல்லுவீங்க? வீட்டு தோட்டம். வீட்டு தோட்டம் எப்படி சேருது? வீட்டு தோட்டம் அப்படின்னு சொல்லி சேருது. சரியா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போ இதில் என்னப்பா ஒரு என்ன மாற்றம் வந்து இருக்கு இதில்? இட்டு வந்து புதுசா வந்திருக்கு. இட்டு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா புதுசாக வந்து வந்திருக்கு. சரியா? இதுக்கு ஒரு விதி வந்து இருக்குப்பா. என்ன விதி அப்படின்னா நான் விதியை வந்து எழுதிடுறேன். நெடிலோடு உயிர் தொடர், நெடிலோடு உயிர் தொடர் குற்றிய அல்லது குற்றுகரங்களில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது விதியில குற்றுகரங்களில் அப்படின்னு சொல்லுவாங்க. குற்றுகரங்களில் டர டர ஒற்று இரட்டும், டர ஒற்று இரட்டும். சரியா? இப்போ வந்து பாருங்க, இதுதான் வந்து விதி. இப்போ இந்த விதி மூலமா ஏதாவது தெரியுதா? இதை தமிழ்ல உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? அப்ப அதை ஏதாவது புரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம்.
நெடிலோடு உயிர் தொடர் குற்றுகருங்களில் டர ஒற்று இரட்டம் அப்படின்னு கொடுத்துருக்கான். இதுல ஏதாவது புரியுதா? புரியல சார். புரியல. ரெண்டு முறை வரும் சொல்லுங்க சொல்லுங்க. நெடிலோடு உயிர் தொடர் குற்றியலுகரங்கள் அப்படின்னா நெடில் தொடர் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? 6 குற்றியலுகரங்கள் சரியா? அதுல நெடிலும் உயிரும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வர்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா டர ஒற்று இரட்டும் அப்படின்னா டா ரா வருது அப்படின்னா அந்த ஒற்று இரட்டும் சரியா? இரட்டும்னா 2 டைம் வந்து வரும் அப்படிங்கிறாங்க. புரியுதா? 2 டைம் வந்து வரும் அப்படிங்கிறாங்க. அதுதான் ஒற்று இரட்டும் அப்படிங்கிறது. இப்போ வந்து பாருங்க, நார்மலாக நம்மளுக்கு வந்து வீடு கூட்டல் தோட்டம் இருக்கா? வீடு கூட்டல் தோற்றம். இப்போ வீடு அப்படிங்கிறது லாஸ்ட்ல வந்து ஊ வந்து வந்துருச்சு. அப்போ இந்த ஊ வந்து போறதுக்கு என்னப்பா வந்து விதி? உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா? அப்போ எப்படி என்ன வந்து மாறிடும்? இட்டு வந்து ஓடிரும் சரியா? ஆனால் இங்கே வந்து இட்டை வந்து நம்ம வந்து ஓட்டுறதுக்கு வந்து வைக்கக்கூடாது. அப்படிங்கிறப்ப அப்படியே தான் இருக்கணும். ஆனால் இங்கே வந்து பாருங்க, இப்போ இதை வந்து பிரிக்கிறப்ப வீட் கூட்டல் ஊ கூட்டல் தோட்டம் அப்படின்னு சொல்லி வரும் சரியா? இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வீடு அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன வகையான குற்றியலுகரம்? வீடு அப்படிங்கிறது என்ன வகையான குற்றியலுகரம்? நெடில்ல வந்து வருது சரியா? நெடில்ல வந்து வருது. நெடில்ல வர்றப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல லாஸ்ட்ல வந்து இந்த வீடுன்னு இருக்கு இல்லையா? அப்போ என்ன ஆயிருது அப்படின்னா இட்டு கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லி பிரியும். இந்த இட்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஒற்று. அதான் அவன் என்ன சொல்லிட்டான், டாவும் ராவும் வந்துருச்சு அப்படின்னா இரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். அப்ப எப்படி 2 இட்டு வரும் சார். வீட் ஊ பிளஸ் தோட்டம். தோட்டம் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இப்போ வந்து பாருங்க, அதுக்கப்புறம் என்ன வேற இட்டு என்ன? கூட்டல் ஊ வந்து சேர்ந்துரும் சார். வீட்டு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. சரியா? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பவா? ஐயோ, இப்போ என்ன ஆயிடுச்சு? இப்போ எக்ஸ்ட்ராவா என்ன வந்திருக்கு? வீட்டு கூட்டல் தோட்டம், அதுக்கப்புறம் என்ன எக்ஸ்ட்ராவா என்ன வந்திருக்கு? இத்து வந்து வந்திருக்கு. அந்த வல்லினம் முறைப்படி என்ன வந்திருக்கு அப்படின்னா காசாதாபா மிகும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டு தோட்டம் அப்படின்னு சொல்லி மாறிடும். வீட்டு தோட்டம் சரியா? அதே மாதிரி தான் இங்கேயும் காடு கூட்டல் மரம் என்ன வரும்? காட்டு மரம். காட்டு மரம். காடு கூட்டல் மரம் காட்டு மரம். ஏன்னா நெடில் தொடர். ஸோ இந்த இட்டு வந்து எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. அதே மாதிரி முரடு கூட்டல் காலை முரட்டுக்காளி. முரட்டுக்காலை. இது என்ன வகையான குற்றியலுகரம்? மூ வந்து உயிர் தொடர். உயிர் தொடர். உயிர் தொடர் சரியா? உயிர் தொடர். முரடு அப்படிங்கிறது உயிர் தொடர். அதனால இந்த டூ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இட்டு வந்து பார்த்தீங்கன்னா இரட்டிருச்சு. அதனால முரட்டு காலை அப்படின்னு சொல்லி வரும். பகடு கூட்டல் வாழ்க்கை இதுவும் உயிர் தொடர் தான் சார். எப்படி மாறும்? பகட்டு வாழ்க்கை இட்டு வந்து வரும். சோறு கூட்டல் பானை சொற்று பானை. சோற்று இப்போ வந்து வரும். சோற்று பானை அப்படின்னு சொல்லி வரும். இர்ரானது என்ன ஆகும்னா இரட்டிச்சிரும். வயிறு கூட்டல் பசி வயிற்று பசி. கயிறு கூட்டல் வண்டி கயிற்று வண்டி. கயிற்று வண்டி. அவ்வளோதான்ப்பா சரியா? இங்கே வந்து என்ன விதி அப்படின்னா நெடிலோடு உயிர் தொடர் குற்றங்களில் தர ஒற்று இரட்டும் அப்படிங்கிறது. டாவும் ராவும் வந்து வச்சு அப்படின்னா அது வந்து இரட்டிரும் அப்படிங்கிறது மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் க ச த ப மிகும். சரியா? இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் க ச த ப மிகும். நம்மளுக்கு இந்த க ச த ப மிகும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வந்து ஏற்றிக்கோங்க. இப்போ வந்து பாருங்க, திரை கூட்டல் படம். இது எப்படிப்பா சேரும்? திரைப்படம். திரைப்படம் சரியா?
திரைப்படம். இங்கே வந்து என்ன வந்துருச்சு அப்படின்னா இந்த இப்பானது மிகும் சொல்லிட்டாங்க, காசா தப்பா மிகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? இப்போ வந்து பாருங்க, நார்மலாக இந்த இயல்பீறு இயல்பீறு அப்படிங்கிறது இயல்பீறு அடுத்து விதியீறு, அதைத்தான் சொல்லியிருக்கான். இயல்பினும் விதியினும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ நம்ம அதுக்கு என்னன்னு தெரியணும்ல. இப்போ வந்து பாருங்க, இயல்பீறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நார்மலாக நிலைமொழியில் பள்ளி அப்படிங்கிறது வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பள்ளி அப்படிங்கிறது வருது. இப்போ இந்த பள்ளி அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா முழுமையாக வந்து இருக்கும். சரியா? இந்த முழுமையாக இருக்கிறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா இயல்பு அப்படின்னு சொல்லுவாங்க, இயல்பீறு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே விதியீறு அப்படின்னா இந்த இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இந்த பள்ளி அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த பள்ளி கூட்டல் தோழன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். பள்ளி கூட்டல் தோழன். இப்போ சேர்க்குறப்ப என்னப்பா சேரும்? பள்ளித்தோழன். பள்ளித்தோழன். பள்ளித்தோழன் இது இயல்பாக புணர்ந்துள்ளது. ரைட்? அதே மாதிரி இந்த பள்ளி அப்படிங்கிறது இயல்பாக வந்து இருக்கிறது. அதனால் இது என்ன சொல்லுவாங்கன்னா இயல்பீருன்னு சொல்லுவாங்க. இதுவே நிலம் கூட்டல் தலைவன், இதை நீங்கள் சேர்த்து சொல்லுங்க. நிலத்தலைவன். சொல்லுங்க. நிலத்தலைவன். நிலத்தலைவன். நிலத்தலைவன், தலைவர் சொல்லலை, நான் தலைவன் தான் சொல்கிறேன். நிலத்தலைவன். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த நிலம் வந்து அப்படியே இங்கே பள்ளி அப்படிங்கிறது அப்படியே வந்து வருது. சரியா? இங்கே நிலம் அப்படிங்கிறது அப்படியே வருதா? வரல சார். வரல. என்ன ஆயிருது? இம்மானது கெட்டுருது. அதுக்கப்புறம் தான் நிலம் நில அப்படின்னு சொல்லி வருது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விதியீறு அப்படின்னு சொல்லுவாங்க. விதியீறுனா நம்ம விதி கொடுத்ததுக்கப்புறம் வர்ற அந்த நிலைமொழி, அதை தான் விதியீறு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த மாதிரி வர்ற இடத்துல இயல்பாக ப்ளஸ் விதியீறு, இந்த ரெண்டு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு க ச த ப மிகும், இந்த 4 எழுத்து வந்து மிகும். அதுதான் இங்கே இயல்பினும் விதியினும் நின்ற உயிரும் க ச த ப மிகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட். அதே மாதிரி வந்து பாருங்களேன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேற சொல்கிறேன். மரம் கூட்டல் களம், இது என்னப்பா வரும்? மரக்களம். அதாவது இம் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ஓடிரும். இம் வந்து ஓடிரும். இப்போ என்ன ஆயிடுது? இதுக்குள்ள ஒரு விதியை வந்து நம்ம வந்து புகுத்திட்டோம். சரியா? மரம் கூட்டல் களம் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம ஒரு விதியை புகுத்தி என்ன பண்ணிட்டோம்? இம்மை வந்து தூக்கிட்டோம். அப்போ தூக்குனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னா மர கூட்டல் களம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்போ இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா விதியீரா வந்து இருக்கு. அப்போ விதியீரா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? காசை தப்ப மிகும். அப்போ என்ன வரும் அப்படின்னா மரக்களம் அப்படின்னு சொல்லி வரும். சரியா? ரைட். இப்போ இங்க திரை அப்படிங்கிறது என்னப்பா? இது வந்து இயல்பீரா விதியீரா? இயல்பீறு சார். இயல்பீறு. இதுல மாற்றம் வந்து நம்ம எதுவுமே இல்லை. டைரக்டா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா திரைப்படம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதுல எந்த மாற்றமே நம்ம வந்து பண்ணலை. அதனால இது வந்து என்ன அப்படின்னா இயல்பீறு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க நம்ம மாற்றம் வந்து கொண்டு வர்றோம். ஸோ இது வந்து விதியீறு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட். அடுத்ததாக பூ கூட்டல் கொடி. பூக்கொடி. பூ கூட்டல் சோலை. பூ கூட்டல் தொட்டி. பூ கூட்டல் பந்து. எங்க இது சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். பூக்கொடி. பூக்கொடி. சரி. வேற? பூஞ்சோலை. பூஞ்சோலை. பூப்பந்து. இப்போ வந்து பாருங்க, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பூப்பெயர் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு பூப்பெயர் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பூ அப்படிங்கிற எழுத்து இருக்கு இல்லையா, இந்த எழுத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து, அதாவது பூ வந்து நிலைமொழியாக வர்றது. சரியா? பூ வந்து நிலைமொழியாக வரும். அதே மாதிரி வருமொழியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த வருமொழியில் என்னப்பா வந்திருக்கு ஃபுல்லாக? இது கோ சோ தோ பா, இதெல்லாம் என்ன எழுத்துக்கள்? என்ன எழுத்துக்கள்? உயிர்மை எழுத்து. ஓகே. அதே மாதிரி இதில் என்ன பொதுவாக வந்திருக்கு? இந்த கசதப வந்திருக்காங்க. அதாவது வல்லின எழுத்துக்கள், வல்லின மெய்யெழுத்துக்கள் வந்து வரும். இப்போ கொடியை வந்து பிரிக்கணும் அப்படின்னா இக்கு கூட்டல் கோ, இக்கு கூட்டல் ஓ அப்படின்னு சொல்லி பிரிக்கும். அப்போ வல்லினம் வந்து வந்திருக்கு. சரியா? இப்போ இதுக்கு ஒரு விதி வந்து இருக்கு. அந்த விதியை நான் வந்து எழுதிடுறேன். பூ பெயர் முன் இன
மென்மையும் தோன்றும். சரியா? பூப்பெயர் முன் இன மென்மையும் தோன்றும் அப்படிங்கிற விதி தான் இந்த விதி. ஒன்றும் இல்லை. இப்போ பூ கூட்டல் கொடி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் பூக்கொடி அப்படின்னு எழுதலாம். சரியா? தப்பு வந்து கிடையாது. பூக்கொடி அப்படின்னு சொல்லி எழுதலாம். இன்னொன்று எப்படி எழுதலாம் அப்படின்னா பூங்கொடி அப்படின்னு எழுதலாம். பூக்கொடியும் கரெக்டு தான், பூங்கொடியும் கரெக்டு தான். ஆனால் நம்ம வந்து இங்கே வந்து என்ன மிகச்சரியாக வந்து இருக்கும் அப்படின்னா பூங்கொடி அப்படிங்கிறது தான் மிகச்சரியாக வந்திருக்கும். ஏன்னா இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இன மென்மையும் தோன்றும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பான். அதாவது இப்போ பூ கூட்டல் கொடி, பூ வந்து நிலைமொழி, வறுமொழியில் கொடி வந்து இருக்குது. இப்போ இந்த வறுமொழியில் கோ வந்து நம்ம வந்து பிரிக்கிறோம் அப்படின்னா இக்கு கூட்டல் ஓ அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த வறுமொழியில் உள்ள இந்த இக்குக்கு இனமான எழுத்து, இக்குக்கு இனமான எழுத்து என்னப்பா? இங்கு. இங்கு. சரியா? அதாவது வல்லினத்துக்கு மெல்லினம் வந்து இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இக்குக்கு இங்கு. சரியா? ரைட். அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா இக்குக்கு இனமான இங்கு வந்து வரும். இங்கு வந்து வரும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா பூங்கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பூக்கூட்டல் சோலை என்ன வரும் அப்படின்னா பூக்கூட்டல் சோலையை வந்து நம்ம வந்து பிரிக்கிறோம் அப்படின்னா இச்சு கூட்டல் ஓ அப்படின்னு சொல்லி பிரியும். இச்சு கூட்டல் ஓ அப்படின்னு சொல்லி பிரியும். அப்போ இச்சு வந்து வந்திருக்கு. இச்சுக்கு இனமான எழுத்து என்னப்பா? இஞ்சி. சரியா? அப்போ பூஞ்சோலை அப்படின்னு சொல்லி வரும். பூஞ்சோலை. ஓகேவா? பூச்சோலையும் நம்ம வந்து சொல்லலாம். சரியா? பூச்சோலையும் சொல்லலாம். ஆனால் மிகச்சரியாக என்ன இருக்கும் அப்படின்னா பூஞ்சோலை தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து பாருங்க பூக்கூட்டல் தொட்டி என்ன சொல்லலாம்? பூந்தொட்டி. பூந்தொட்டி. பூத்தொட்டியும் சொல்லலாம். ஆனால் பூந்தொட்டி தான் மிகச்சரியாக வந்திருக்கும். அது மாதிரி பூக்கூட்டல் பந்து பூப்பந்து. பூப்பந்து இதுவும் வரும். ப்ளஸ் பூம்பந்து அப்படிங்கிறது வரும். ஏன்னா இப்புக்கு என்னப்பா இன எழுத்து? இம் வந்து இன எழுத்து. இப்புக்கு என்ன இன எழுத்து? இம் வந்து இன எழுத்து. அப்போ இந்த இதில் மட்டும் என்ன அப்படின்னா ரெண்டுமே வந்து அதிகமாக வந்து வரும். ஆனால் மெல்லினம் எது வருதோ அதுதான் வந்து மிகச்சரியாக வந்து ஆன்சராக வந்து இருக்கும். சரியா? இதுக்கு பேர் தான் பூப்பெயர் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. அடுத்து மெய்யீற்று புணர்ச்சி. மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னா இப்போ வந்து பாருங்க ஈறு அப்படின்னால நம்ம எதை வந்து பார்க்கணும்பா? நிலைமொழியை பார்க்கணும். சரியா? மெய் ஈற்று புணர்ச்சின்னு கொடுத்துருக்கான். அப்போ நிலைமொழியில் நம்ம வந்து பார்க்கணும். நிலைமொழியில் இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நிலைமொழியில் இறுதியில் மெய்யெழுத்து ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வறுமொழி முதல்ல உயிரெழுத்து வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஒரே ஒரு விதி தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற ஒரு விதி. ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற ஒரு விதி. சரியா? இந்த விதிப்படி என்ன ஆயிரும் அப்படின்னா வாய் கூட்டல் ஒளி அப்படின்னு இருக்கு இல்லையா? என்ன ஆயிரும் அப்படின்னா வாயொலி அப்படின்னு சொல்லி மாறிடும். அதாவது ஈ கூட்டல் ஓ எப்படி யோவா வந்து மாறும். அதுக்குரிய விதி தான் இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற ஒரு விதி. சரியா? ரைட். அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேற ஒரு வார்த்தை வந்து சொல்கிறேன். மண் கூட்டல் மகள். இதை நீங்கள் சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். மண்மகள். என்ன ஆயிடுச்சு? மண்மகள். இங்கே ஏதாவது வந்து ஆனால் விதிக்கு வந்து வருதா ஏதாவது? இல்ல சார். ஏன்னா முதல்ல நிலைமொழியில் வந்து மெய்யெழுத்து வந்து வந்துருச்சு. ஆனால் வறுமொழியில் என்னப்பா இருக்கு? உயிர்மை உயிர்மை எழுத்து இருக்கு. அதாவது உயிர்மை எழுத்து நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா கூட்டல் ஆன்னு சொல்லி பிரியுது. அப்போ வறுமொழியில் வந்து மெய் வந்து வந்துடுது. மெய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த விதிப்படி வந்து சேராது. சரியா? நம்மளுக்கு வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி மெய் வந்து வந்திருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிரெழுத்து வந்து வந்திருக்கணும். அப்படின்னா தான் இது வந்து சேரும். சரியா? ரைட். அடுத்ததாக வந்து பாருங்க தனிக்குறில். அதாவது தனிக்குறில் முன் ஒற்று.
தனிக்குறில் முன் ஒற்று. இது வந்து ஒரு புணர்ச்சி. சரியா? இதுக்குரிய விதி என்னன்னு சொல்லிடுறேன். தனிக்குறில் முன் ஒற்று வரின், தனிக்குறில் முன் ஒற்று வரின், அதாவது தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின். சரியா? உயிர் வரின் இரட்டும். சரியா? தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து வார்த்தை பார்க்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ கள் கூட்டல் அதர். சரியா? இப்போ கல் அப்படிங்கிறது நிலைமொழி, அதர் அப்படிங்கிறது வருமொழி. இப்போ கல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த விதியில் வந்து இருக்கு? தனிக்குறில் ஒற்று தனிக்குறில். அதாவது க அப்படிங்கிறது தனிக்குறில், தனிக்குறில் பக்கத்தில் என்ன வந்திருக்கு? ஒற்று வந்து வந்திருக்கு. சரியா? இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா தனிக்குறில் ஒற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இது தனிக்குறில் ஒற்று, அதாவது தனிக்குறில் முன் ஒற்று அப்படிங்கிறது வந்துருச்சு. அடுத்து வந்து பாருங்க, இந்த வருமொழியில் என்ன வந்திருக்கு? முதல்ல உயிரெழுத்து வந்திருக்கு சார். உயிரெழுத்து வந்து இருக்கு. உயிர்வரின் இரட்டும் அப்படிங்கிறது என்ன? இரட்டும் அப்படின்னா இந்த இடத்துல இல்லானது, அதாவது நிலைமொழியில் இந்த இல் இருக்கு இல்லையா, இந்த இல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இரட்டும். கல்லில் கூட்டல் அதர் அப்படின்னு சொல்லி மாறும். அப்போ இப்போ சேர்க்குறோம் அப்படின்னா எப்படிப்பா வந்து சேரும்? கல்லதர். கல் கல்லதர் அப்படின்னு சொல்லி வரும். சரியா? ஏன்னா கல் அப்படியே இருக்கும், இல்லு கூட்டல் ஆ வந்து சேர்ந்துரும். இந்த சேர்ந்ததுனால கல்லதர் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேவா? இப்போ இல்லு கூட்டல் ஆ எந்த விதியிலப்பா சேருது? உடல் மேல் உயிர் வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி சேர்ந்துருது. அவ்வளோதான். தனிக்குறில் மேல் இந்த ரெண்டு வார்த்தை வந்து பார்க்கணும்ப்பா. அது வந்து தனிக்குறில் ஒற்றா இருக்கா, அப்போ உடனே வந்து என்ன பண்ணுங்க, அந்த லாஸ்ட்ல இருக்கிற அந்த வார்த்தை வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா ரெண்டு எழுத்தா வந்து வந்துடும். சரியா? ரைட். அடுத்து வந்து பாருங்க, மகர ஈற்று புணர்ச்சி. மகர ஈற்று புணர்ச்சி. முதல்ல நான் வந்து விதியை வந்து எழுதிடுறேன். விதி எழுதுனதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். மவ்வீறு, மவ்வீறு ஒற்றழிந்து, மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு, உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமாக, வன்மைக்கு இனமாக திரிபவும் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகர ஈற்று புணர்ச்சிக்குரிய விதி. சரியா? இப்போ நம்ம அந்த விதியெல்லாம் நம்மளால் வந்து மைண்டில் வந்து வைக்க முடியாது. ஜஸ்ட்டு அந்த அந்த ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரியணும். இப்போ ஒரு ஒரு மகர ஈற்று எழுதுகிறேன். பாடம் கூட்டல் வேலை. இப்போ நம்ம எப்படி வந்து சேர்த்து சொல்லுவோம்? பாட வேலை அப்படின்னு சொல்லி சேர்த்து சொல்லுவோம். அப்போ இங்கே என்ன வந்து இம் கெட்டுரும் சார். இம் வந்து என்ன ஆயிருது? கெட்டுருது. ஏன்னா இது வந்து மகர ஈறு வந்து வருது. இந்த மகர ஈற்று புணர்ச்சியில் மவ்வீறு என்ன ஆயிரும் அப்படின்னா மவ்வீறு ஒற்றழிஞ்சிரும். அதாவது இம் இருக்கு இல்லையா, இந்த இம் வந்து ஓடி போயிடும். அப்போ பாட கூட்டல் வேலை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து வரும். சரியா? இது அப்படியே என்ன ஆயிரும் அப்படின்னா பாட வேலை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து புணர்ந்துடும். இயல்பாக பாட வேலை அப்படின்னு சொல்லி புணர்ந்துடும். சரியா? இம்மு வந்தாலே அது கெட்டுரும் அப்படின்னு சொல்லி மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பாருங்க, பழம் கூட்டல் தோல். இது என்னப்பா எப்படிப்பா சேரும்? பழத்தோல். பழத்தோல் அப்படின்னு சொல்லி வரும். அதாவது இம்மு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா கெட்டுரும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டா இந்த இத்தானது வள்ளினம் வந்து மிகுந்து வந்து வரும். சரியா? பழத்தோல் அப்படின்ட்டு. அடுத்து வந்து பாருங்க, காலம் கூட்டல் கடந்தவன். இது எப்படிப்பா நீங்க வந்து காலங்கடந்தவன், அதாவது இம் வந்து கெட்டுரும். முதல் விதி இம் வந்து கெட்டுரும். கெட்டுறதுக்கு அப்புறம் வந்து பாருங்க, இப்ப இந்த வருமொழியில முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா
வன்மை இருக்கு. இக்கு சரியா? கூட்டலா? அப்ப இந்த வன்மைக்கு இனமான இப்போ வந்து கால கடந்தவன் நம்ம வந்து போட முடியாது. இங்க என்ன வரணும் அப்படின்னா இந்த வன்மைக்கு இனமான இக்குக்கு இனம் என்னப்பா வரும்? இங்கு இங்கு சார் சார். இங்கு. இங்கு. சரியா? இங்கு. இங்கு வந்து வரணும். அப்ப காலங்கடந்தவன் அப்படின்னு சொல்லி வரணும். காலங்கடந்தவன். சரியா? ரைட். அடுத்ததாக பண்பு பெயர் புணர்ச்சி. இப்போ கேட்கலாம், சார் இங்கே இத்து வந்து இருக்குல்ல, அப்போ இத்துக்கு இனமான ஒரு இது வந்து வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தமிழில் வந்து இதுதான் வரும்னு சொல்லிட்டு ஒரு விதி வந்து இருக்குது. நம்ம வந்து அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து நம்மளோட அறிவை வந்து பயன்படுத்தக்கூடாது. சரியா? ரைட். அடுத்து பண்பு பெயர் புணர்ச்சி. பண்பு பெயர் புணர்ச்சியில் எக்கச்சக்கமான விதிகள் வந்து வரும். சரியா? ரைட். அதில் நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம். பாருங்க, ஈறுபோதல். ஆமாங்கள். ஈறுபோதல், இடை உகரம், இடை உகரம், ஈயாதல், இடை உகரம் ஈயாதல், ஆதிநீடல், ஆதிநீடல், அடி அகரம் ஐயாதல், தன்னொற்று இரட்டல், தன்னொற்று இரட்டல், முன்னின்ற மெய்த்திரிதல், இனமிகள், இனமிகள், இணையவும், இணையவும், பண்பிற்கு இயல்பே அப்படிங்கிறது விதி. அப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான விதி. ஈறுபோதல் விதி வரும், இடையூறம் ஈயாதல் வரும், ஆதிநிடல் வரும், அடிகரம் அகியாதல் வரும், தன்னொற்று இரட்டல் வரும், முன்னின்ற மெய்த்திருதல் வரும், இனமிகள் வரும், இணையவும் வரும், லாஸ்ட் தான் பண்பிற்கு இயல்பேன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இத்தனை விதிகள் பண்பு பெயர் புணர்ச்சியில் வந்து வருது. சரியா? இப்போ நல்லா வந்து பார்த்துக்கோங்க. இது நம்ம வந்து ஒரு இதாக நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து புரியும். சரியா? ரைட். இப்போ வார்த்தை என்ன அப்படின்னா, இப்போ பெருமை கூட்டல் வழி. சரியா? பெருமை கூட்டல் வழி. இப்போ இது எப்படிப்பா புணரும்? பெருவழின்னு புறம். பெருவழி அப்படின்னு சொல்லி புணரும். இப்போ மெஜாரிட்டி நம்ம பண்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிக்கிறோம் அப்படின்னா என்ன விகுதி வந்து வரும்? மை வரும். மை வந்து வரும். சரியா? ஆனால் சேர்க்கிறப்ப அந்த மை வந்து வருமானு கேட்டால் வராது. அப்போ இங்கே என்ன அப்படின்னா இங்கே வந்து ஒரு விதிப்படி என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த மையானது ஓடிடும். சரியா? இங்கே உள்ள விதி என்ன அப்படின்னா ஈறுபோதல் அப்படிங்கிற விதி. ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி என்ன ஆயிரும் அப்படின்னா கெட்டுரும். கெட்டதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா பெருக்கூட்டல் வழி அப்படின்னு சொல்லி வரும். இந்த பெருக்கூட்டல் வழி இயல்பாக பெருவழி அப்படின்னு சொல்லி மாறிடும். அப்போ விதி ஈறுபோதல் விதி எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தெரியணும். சரியா? விதி ஈறுபோதல் எல்லாத்துக்குமே வந்து வந்துடும். அதாவது மெஜாரிட்டி இந்த பண்பு பெயர் புணர்ச்சியில் இந்த மை விதி வந்துச்சுன்னா மை விகுதியை ஓடுறதுக்காக மை விகுதியை எடுக்கிறதுக்காக நம்ம ஈறுபோதல் விதி தான் வந்து பயன்படுத்துவோம். சரியா? ரைட். அடுத்து வந்து பாருங்க, பெருமை கூட்டல் அன் எப்படி சேரும்? பெருமை கூட்டல் பெருமை கூட்டல் அன் சேர்த்து எழுதுக. என்ன வரும்? சும்மா தப்பா சொன்னா பிரச்சனை இல்லப்பா. என்ன வரும்? பெரியண்ணா, பெருவண்ணா. சரி, ரைட். பெருமை கூட்டல் அண்ணா நம்ம விதி என்னப்பா வரும்? விதி ஈறுபோதல் அடிப்படையில் என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டா பெரு கூட்டல் அண்ணா வந்து மாறிடும். பெரு கூட்டல் அண்ணா வந்து மாறும். ஏன்னா மை விகுதி நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஓட வச்சிட்டோம். சரியா? அதுக்கப்புறம் வந்து பாருங்க, நம்ம
இந்த பெரு கூட்டல் அன்னு இருக்கு இல்லையா, இதில் இந்த பெரு இரு கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரிக்கலாம். இரு கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அப்போ இங்கே வந்து ஊ வந்து வந்திருக்கு. சரியா? இப்போ இதை அப்படியே சேர்க்க முடியாது. பெருவன் அப்படின்னு சொல்லி சேர்க்க முடியாது. அப்போ சேர்த்தா அது வந்து அந்த வார்த்தை வந்து வராது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடை உகரம் ஈயாதல் அப்படிங்கிற ஒரு விதி வந்து வரும். இடை உகரம் ஈயாதல். அப்போ எப்படி வந்து இது வந்து மாறலாம்? பெரியன். அதாவது பெரு அப்படின்னு இருக்கிறது எப்படி ஆயிருது, இந்த ஊ வந்து என்னவா மாறிடுது அப்படின்னா ஈயா வந்து மாறும். அப்போ பெரியன் பெரி கூட்டல் அன் அப்படின்னு சொல்லி வரும். சரியா? பெரி கூட்டல் அன் அப்படின்னு சொல்லி வருது. இப்போ என்னப்பா விதி வந்து வரும்? இப்போ விதி எனக்கு சொல்லணும். இந்த இதுக்கு பெரி கூட்டல் அன் எப்படி பெரியன்னா வந்து மாறுது? ம் உடம்படுமை. உடல் மேல் உயிர் வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதல்பா. வாங்க வாங்க. இல்ல இல்ல சார். சார். அந்த ஈ ஐ எவ்வளி எவ்வும் ஈ ஈ ஐ வழி எவ்வும் அப்படிங்கிற ஒரு ஒரு விதி. ஏன்னா இங்க என்ன இருக்கு, ரீ வந்து இருக்கு, இரு கூட்டல் ஈ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரிக்கலாம். இங்க வந்து உயிர் வந்து இருக்கு. அப்ப என்ன ஆயிருது, பெரி கூட்டல் ஈ கூட்டல் அன் அப்படின்னு சொல்லி மாறிடுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேர்த்துடலாம். என்ன வரும் அப்படின்னா பெரியன் அப்படின்னு சொல்லி சேரும். அப்போ இந்த பெரியன் அப்படிங்கிறது பெருமை கூட்டல் அன் அப்படிங்கிறது இப்படி தான் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா புணருது. சரியா? பாருங்கள் எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குன்னு பாருங்கள். இந்த பெருமைக்கு கூட்டல் அண்ணன் பெரியன் மாற்றுறது இவ்வளோ பெரிய ப்ராசஸ் வந்து இருக்குது. அதுக்கு தான் இந்த பண்பு பயண புணர்ச்சியில் மட்டும் என்ன அப்படின்னா நிறைய விதிகள் வந்து வந்திருக்கும். சரியா? ரைட். அடுத்து வந்து பாருங்கள், பண்பு பயண புணர்ச்சியில் இன்னொரு ஒரு வார்த்தை முதுமை கூட்டல் ஊர். இது எப்படி சேரும்? மூதூர் அப்படின்னு சொல்லி சேரும். நம்மளுக்கு தெரியும் மூதூர் அப்படின்னு சொல்லி சேர்ந்துருச்சு. ஆனால் அது எப்படி சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் என்னப்பா வந்து ஆகும்? ஈறுபோதல் விதிப்படி என்ன ஆயிரும் அப்படின்னா மை விகுதி கெட்டுரும். அதுக்குரிய விதி என்ன? ஈறுபோதல். சரியா? நம்ம எப்பயுமே மை விகுதி வந்துச்சா தூக்கிடணும். ஈறுபோதல் விதிப்படி தூக்கிடணும். அடுத்து எப்படி வந்து மாறும்? முது கூட்டல் ஊர் அப்படின்னு சொல்லி பிரியும். சரியா? இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு முதுர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து சேர்க்க முடியாது. சரியா? இப்போ வந்து பாருங்க, முது அப்படிங்கிறதுல உள்ள வார்த்தை அதாவது எழுத்து மு அப்படிங்கிறது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆதி நீடல் அப்படிங்கிற ஒரு விதிப்படி. ஆதி நீடல். ஆதினா என்னப்பா அர்த்தம்? சொல்லுங்க. அது முதல்ல இருக்கிற எழுத்து வந்து முதல்ல. ஆதி என்றால் முதல். சரியா? அப்ப நிலைமொழியில முதல்ல உள்ள இந்த ஆதி நீடல். நீடல்னா என்ன அப்படின்னா குறிலாளுக்கும் நெடில வந்து மாறும். அப்ப இது எப்படி மாறிடுச்சு அப்படின்னா ஆதி நீடல் விதிப்படி முது அப்படிங்கிறது மூது கூட்டல் ஊர் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிருச்சு. சரியா? மூது கூட்டல் ஊர் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்ப நீங்க வந்து சொல்லிடலாம் இந்த மூதுல எப்படிப்பா இது வந்து நம்ம வந்து எடுத்து விடலாம்? என்ன எடுத்து விடலாம்? இத்து கூட்டல் ஊவா வரும். இப்போ என்ன பண்ணணும்? அத இடையில உகரம் வந்துச்சுன்னா ஈயா மாறும் சார். ஈயா மாறுமா? அதாவது இங்க வந்து இதுக்கு முன்னாடி நம்ம நடத்திருக்கோம். மூது அப்படிங்கிறது நம்மளுக்கு 2 எழுத்தா வருது. இது என்னப்பா? நெடில் தொடர் குற்றியல் உகரம். குற்றியல் உகரம். சரியா? அப்ப குற்றியல் உகரத்துல வந்துச்சுன்னா அப்ப என்ன விதி வந்து வரணும்? உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். அந்த ஊ வந்து ஓடிரணும். அப்ப எப்படி மாறிடுது அப்படின்னா மூத் கூட்டல் ஊர் அப்படின்னு சொல்லி மாறும். சரியா? என்ன ஆயிருது? ஊ வந்து என்ன ஆயிடும்னா ஓடிடும். ஏன்னா இது வந்து நெடில் தொடரில் வந்து வரும். அதனால ஊ வந்து ஓடிடுது. அப்போ என்ன ஆயிருது? மூத்து கூட்டல் ஊரா வந்து மாறுது. இப்போ ஈஸியாக வந்து புணர்ந்துடும். சரியா? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி மூதூர் அப்படின்னு சொல்லி புணர்ந்துடும். ஓகேவா? அப்போ இதில் இத்தனை விதிகள் வந்து இருக்குது. விதிகளை நம்ம வந்து சேர்த்து வச்சு பார்க்கணும். இந்த விதி வருமா இந்த விதி வருமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எடுத்த உடனே இந்த விதியெல்லாம் மைண்டில் வந்து உட்காராது. ஒரு 10 டைம் 15 டைம் நம்ம நிறைய வார்த்தைகள் பார்க்கத்தான் இந்த விதி வந்து உங்கள் மைண்டில் வந்து உட்காரும்.
எடுத்த உடனே எனக்கு வந்து மைண்டில் வந்து உட்காரணும்னு நினச்சோம்னா நம்ம ரோபோவாக தான் இருந்தால் தான் மைண்டில் வந்து உட்காரும். சரியா? படித்தது வந்து மறந்து மறந்து போகுது. இதில் வந்து ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க, சார் படித்தது மறந்து மறந்து போகுது, எனக்கே வந்து டிப்ரெஷன் ஆகுது அப்படிலாம் சொல்கிறாங்க. சரியா? படித்தது வந்து மறக்குது அப்படின்னா நம்ம வந்து திரும்ப ரீகால் பண்ணணும்ப்பா. எடுத்த உடனே நமக்கு வந்து மைண்டில் வந்து உட்காராது. திரும்ப ரீகால் வந்து பண்ணணும். ரீகால் பண்ண தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மைண்டில் போய் உட்காரும். சரியா? இந்த லாங் டைம் மெமரிக்கு வந்து போயிடுச்சு அப்படின்னா அடுத்து நம்ம எப்போ கேட்டாலும் உங்களால் ஆன்சர் வந்து பண்ண முடியும். ரைட். அடுத்து பைந்தமிழ், அதாவது பசுமை கூட்டல் தமிழ். பாருங்களேன், இதுலலாம் வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். பசுமை கூட்டல் தமிழ் எப்படி சேரும் அப்படின்னா நான் சொல்லிட்டேன், வார்த்தைன்னு சொல்லிட்டேன். சரி, ரைட்டு. என்னப்பா மாறும்? பைந்தமிழ். பைந்தமிழ் அப்படின்னு சொல்லி மாறும். சரி, இப்போ நார்மலாக முதல் விதி என்னப்பா வரும்? ஈறுபோதல் கெட்டுப்படி ஈறுபோதல் ஈறுபோதல் விதிப்படி அடிப்படையில் கெட்டு. என்ன ஆயிருது? மைவு இது வந்து மை கெட்டுருதுப்பா. சரியா? அப்போ நம்மளுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா பசு கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லி தமிழ். வரும். சரியா? பசு கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா பசு. இப்போ ஒரு குற்றியல் வரும் சார். இந்த முதல் முற்றியல் வார்த்தை வரும். நம்மளுக்கு பசு கூட்டல் தமிழ் அப்படின்னா பசுந்தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. இங்கே வந்து இது வராது. சரியா? இப்போ அடி அகரம் ஐயாதல் அப்படிங்கிற ஒரு விதிப்படி. அடி அகரம் ஐயாதல். இங்க ஆ ஆ வந்து எங்கப்பா இருக்கு? பசு. ஆ எங்க இருக்கு? இப்பு குட்டலா இப்பு அப்பா. குட்டலா. சரியா? நிலைமொழி முதல்ல வந்து வருது. சரியா? அப்ப இந்த அடி அகரம் ஐயாதல் அப்படிங்கிறது நிலைமொழி முதல்ல மட்டும்தான் வந்து வரும். இப்ப அடிகரம் ஐயாதல்னா இப்பு குட்டல் ஆ அப்படிங்கிறது இப்பு குட்டல் ஐயா வந்து மாறுது. அப்ப எப்படிப்பா வரும்? பை. பை. பைசு கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லி மாறும். சரியா? பைசு கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லி மாறும். ஓகே. இப்போ வந்து பாருங்க, இந்த இடத்துல தான் என்ன அப்படின்னா இந்த சு வந்து நம்மளுக்கு வந்து இப்போ வந்து தேவை வந்து கிடையாது. சரியா? சு வந்து தேவை வந்து கிடையாது. அதே மாதிரி நம்ம பண்பு பெயர் புணர்ச்சியில் எந்த விதியுமே இதுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. பண்பு பெயர் புணர்ச்சியில் எந்த விதியுமே இப்போ ஆதி நீடலாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஈறுபுதலாக இருக்கட்டும், உயிருடன் உக்குரல் மெய்விட்டுடாக இருக்கட்டும், இந்த மாதிரி எதுவுமே இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கை கொடுக்காது. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சு வந்து நம்ம வந்து தூக்கணும். சு வந்து தூக்கணும். அப்போ தூக்கணும் அப்படின்னா இதுக்குரிய விதி என்ன அப்படின்னா இணையவும் அப்படிங்கிற ஒரு விதி. இணையவும் அப்படிங்கிற ஒரு விதி. இந்த இணையவும் விதி எப்போ வரும் அப்படின்னா எந்த ஒரு விதியும் பண்பு பெயர் புணர்ச்சியில் எந்த ஒரு விதியும் கை கொடுக்கல அப்படின்னா இந்த இணையவும் விதி வந்து கை கொடுக்கும். இணையவும் விதி அடிப்படையில் இந்த சு வந்து ஓடிரும். ஸோ பை கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லி மாறும். சரியா? பை கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லி மாறும். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இங்க இத்து வந்து இருக்கா? இத்து வந்து இனமிகள் விதிப்படி என்ன விதி அப்படின்னா இனமிகள் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. இனமிகள் விதிப்படி இந்த இத்துக்கு இனமான எழுத்து என்னப்பா? இந்து சார். இந்து. அதனால பைந்தமிழ் அப்படின்னு சொல்லி மாறுது. சரியா? பைந்தமிழ் அப்படிங்கிறது மாறும். ஓகேவா? ரைட். இப்போ இது ஒரு விதி. இப்போ கேட்கலாம், சார் இணையவும் எதுக்கு பயன்படுத்துனீங்க அப்படின்னு கேட்டு. இணையவும் எதுக்குப்பா பயன்படுத்தினேன்? அது வந்து எந்த ஒரு எந்த ஒரு பண்பு பெயர் புணர்ச்சியும் இதுல வந்து வரல. நம்மளால வந்து உள்ள வந்து கொண்டு வர முடியல. அதனால இணையவும் அப்படிங்கிற ஒரு விதிப்படி நம்ம சு வந்து தூக்கிடுறோம். சரியா? ரைட். அடுத்து வந்து பாருங்க, நெடுமை கூட்டல் இலை சேர்த்து எழுதுக. நெடுமை கூட்டல் இலை சேர்த்து எழுதுக. சொல்லுங்க வாங்கலாம். என்ன வரும்? ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டு சார். சரி, ஈறுபோதல் விதிப்படி முதல்ல வந்து என்ன ஆயிருது அப்படின்னா மை விகுதி கெட்டுறது. கெட்ட உடனே நம்மளுக்கு என்ன வரும்? நெடு கூட்டல் இலையா வந்து வரும். ஓகே. அதுக்கப்புறம் இந்த குற்றியல் உகர புணர்ச்சி வருமா சார்? ம் குற்றியல் உகர உர புணர்ச்சி இங்க எப்படி வரும்? நெடு அப்படிங்கிறது நெடில் உரல வராதே. டூ இருக்குல்ல சார் லாஸ்டா? டூ இருக்கா? சரி, டூ இருக்கு. ஓகே. ஆனா இது எந்த வகையில வந்து வரும்? நெடு அப்படிங்கிறது எதுல வந்து வரும்? நெடு. நெடு அப்படிங்கிறது வந்துச்சுன்னா நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா? இங்க நெடுன்னு சொல்லி வந்திருக்கு. அப்ப இங்க வந்து என்ன அப்படின்னா தனிக்குறளை அடுத்து
வந்து வர்றதுனால இங்கே வந்து என்ன அப்படின்னா தன்னொற்று இரட்டல் அப்படிங்கிற ஒரு விதி வந்து வரும். தன்னொற்று தன்னொற்று இரட்டல். எதுப்பா இரட்டும்? எது டூ இரட்டும்? இந்த டூ இட்டு இட்டு சார். நெட்டு எட்டு அப்படின்னு சொல்லி வரும். இந்த இட்டு வந்து என்ன ஆயிருது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அஹ், வரும். சரியா? இப்போ வந்து பாருங்க, நெட்டு குட்டல் இலை அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ நம்ம அந்த ஊ வந்து நம்ம தூக்கிடலாம். சரியா? ஊ தூக்குறதுக்கு என்னப்பா விதி? உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற ஒரு விதி அடிப்படையில் நம்மளுக்கு ஊ வந்து ஓடிடும். அப்போ நெட் இட் இலை அப்படின்னு சொல்லி வரும். இப்போ நம்ம நார்மலாக புணர்ந்துடும். என்ன வரும்? நெட்டிலை அப்படிங்கிறது. இதுக்குரிய விதி என்ன? நெட்டிலைன்னு சொல்லி புணர்ந்துல இதுக்குரிய விதி என்ன? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி நமக்கு வந்து என்ன ஆயிருது அப்படின்னா சேர்ந்துருது. சரியா? ரைட். அடுத்து செம்மை கூட்டல் தமிழ். செந்தமிழ். செந்தமிழ். கூட்டல் தமிழ் என்னவா மாறும்? செந்தமிழ். செந்தமிழா மாறும். இப்ப முத விதி அடிப்படையில நம்ம என்ன பண்ணிடலாம்? மைய வந்து தூக்கிடலாம். சரியா? மைய வந்து தூக்கிடலாம் ஈறுபோதல் விதிப்படி. அப்ப செம் கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லி மாறும். சரியா? செம் கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லி மாறும். இப்ப இந்த இடம் இருக்கு இல்லையா? இப்ப செம் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னின்ற மெய்த்திரிதல் அப்படிங்கிற ஒரு விதி வந்து வரும். முன்னின்ற மெய் திரிதல். அதாவது எப்போ இந்த இது வந்து ஃபைண்ட் அவுட் ஆகும் அப்படின்னா இங்கே செம் இங்கேயும் மெய் வந்து இருக்குது. அதே மாதிரி இங்கே இத்து இருக்கு இல்லையா? இத்து கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லி பிரியும். இங்கேயும் மெய் இருக்குது. அப்படி வர்றப்ப இந்த முன்னின்ற மெய் திரிதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அடிப்படையில் இந்த மெய் வந்து எப்படி மாறுது அப்படின்னா எதுக்கு இனமாக இந்த இத்துக்கு இனமாக வந்து மாறும். இம்மானது செந்த் அப்படின்னு சொல்லி மாறிடும். சரியா? செந்த் அப்படின்னு சொல்லி மாறிடும். இம் வந்து என்ன ஆயிருது? இந்த முன்னின்ற மெய்த்திருதல் அடிப்படையில் இம்மு இந்தா வந்து மாறிடும். சரியா? செந்த் கூட்டல் தமிழ் என்ன ஆயிரும் அப்படின்னா இயல்பாக புணர்ந்துடும் செந்தமிழ் அப்படின்னு சொல்லி புணர்ந்துடும். சரியா? இயல்பாக புணர்ந்துடும் செந்தமிழ். இதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. செந்தமிழ் அப்படின்னு சொல்லி புணர்ந்துடும். ரைட். அடுத்து வந்து பாருங்க இன்னொரு ஒரு வார்த்தை. ஏன்னா பண்பு பெயர்ல தான் நிறையா வந்து வரும். கருமை கூட்டல் கடல். முதல் விதி கருங்கடல். என்ன? கருங்கடல் தான் என்ன ஆயிடுது? கரு கூட்டல் கடலாக வந்து மாறும். கரு கூட்டல் கடல் அப்படிங்கிறது மாறும். சரியா? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இனமிகள் விதி அடிப்படையில் என்ன ஆயிரும் அப்படின்னா கருங் கடல் அப்படின்னு சொல்லி மாறும். இந்த இக்குக்கு இனமான இங்கு வந்து வந்துடும். சரியா? இக்குக்கு இனமான இங்கு வந்து வந்துடும். இப்போ நம்ம இதெல்லாம் வந்து ஆப்ஷனை வச்சு நம்மளுக்கு இப்போ ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்களா? அப்போ இதெல்லாம் வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஒரு வார்த்தைகள் நிறையா வார்த்தைகள் பார்க்க 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 உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த விதி தான் இங்கே வந்து வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். சரியா? ரைட். இப்போ நீங்கள் தான் சொல்லணும். பசுமை கூட்டல் தளிர் எனக்கு வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா விதியோட வந்து சொல்லணும். பசுமை கூட்டல் தளிர் மை கெட்டு சேர்த்து எழுதுனா போயிடும். முதல்ல என்ன வரும்னு சொல்லுங்க. பசுந்தளிர். பசுந்தளிரா? வாங்க வாங்க. இல்ல சார், பைந்தளிர். 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 சரி, இப்போ பைந்தளிர் வந்து வருது. இப்போ என்ன பண்ணணும் அது சொல்லுங்க. மை ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு. ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி என்ன ஆயிருது? கெட்டுருது. அப்ப என்ன ஆயிருது? பசு கூட்டல் தளிர் அப்படின்னு சொல்லி மாறிடுது. ஓகே, அடுத்து என்ன ஆகும்? இந்த இப்பு கூட்டல் ஆ வரும்போது அந்த ஐ சேர்ந்து பையன்னு வந்துரும் சார். பை வரும் சார். பை வந்து வருதா? சரி, அதுக்கு உரிய விதி என்ன? அடியகரம் ஐயாதல் சார். அடியகரம் ஐயாதல். சரியா? அடியகரம் ஐயாதல். இப்ப பசு அப்படின்னு சொல்லி வருது. இப்ப பசு அப்படிங்கிறது பைசு அப்படின்னு சொல்லி மாறும். பைசு கூட்டல் தளிர் அப்படின்னு சொல்லி மாறும். சரியா? ரைட். இப்போ நம்மளுக்கு சு வந்து தேவையில்லை. அப்போ அதுக்கு என்ன விதி வந்து பயன்படுத்தணும்? இணையவும் விதி. இணையவும் விதி வந்து பயன்படுத்தணும். சரியா? இணையவும் விதி அடிப்படையில் இந்த சூவானது கெட்டுரும். அப்ப பை கூட்டல் தளிரா வந்து மாறும். இப்ப என்ன விதி வந்து வரும்? இப்போ வந்து அந்த இனமிகள் விதிப்படி இத்துக்கு இனமான இந்து வந்து வரணும். அப்ப பைந்தளிர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா? இவ்வளவுதான்ப்பா இந்த பண்பு பெயர் புணர்ச்சி அப்படிங்கிறது. இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் புரியாத மாதிரி இருக்கும். ஆனா நிறைய வார்த்தைகள் நீங்க வந்து பார்க்க பார்க்க உங்களுக்கு என்ன ஆயிரும் புரிஞ்சிடும். இது வந்து ஒரு விஷயமே வந்து கிடையாது. சரியா? ரைட். இப்ப
நான் வந்து ஒரு 4 வார்த்தை வந்து எழுதுறேன், நீங்கள் அதை வந்து சொல்ல போகிறீங்க. ரைட். இதில் இப்போ நீங்கள் பொறுத்துக்கணும். பொறுத்துக. ஃபர்ஸ்ட்டுக்கு தேர்டு சார். ஃபர்ஸ்ட்டுக்கு பைங்கூழ் வரும் சார். அடி அகரம் ஐயாதல். ஃபர்ஸ்ட் என்ன வருது? அடி அகரம் ஐயாதல். ஐயா அப்போ எது வந்து கரெக்டாக இருக்கும்? பைங்கூழ். பைங்குழு. பை. ஏன்னா பா பைங்குளை பிரிக்கிறோம் அப்படின்னா எப்படிப்பா வந்து மாறும்? இப்பு குட்டல் ஐ. இப்பு பைங்குளை கூட்டல் ஐ. பிரிக்கிறோம்னா எப்படி வந்து வரும்? பசுமை கூட்டு. பசுமை கூட்டல் கூழ் தான், கரெக்ட் தான். கூழ். சரியா? பசுமை கூட்டல் கூழ் வந்து வரும். அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் மை இது வந்து கெட்டுரும். அதுக்கப்புறம் பசு கூட்டல் கூழ் வருவோம். அதுக்கப்புறம் பையா வந்து மாறும். என்னது? அடியகரம் ஐயாதல் விதிப்படி பையா வந்து மாறும். அப்போ இதுதான் அது கரெக்ட். அடுத்து முன்னின்ற மெய்த்திருதலுக்கு எதுப்பா வரும்? செங்கதிர். செங்கதிர். செங்கதிர், கரெக்ட். செங்கதிரை பிரிக்கிறோன்னா என்னப்பா வரும்? செம்மை குட்டல் செம்மை கதிர். கூட்டல் கதிர் ரெண்டுமே வரும். அந்த மை வந்து போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டால் அந்த இங்கு வந்து வரும். சரியா? ரைட். அடுத்து ஆதி நீடல். காரிருள். காரிருள். காரிருளை பிரிக்கிறோம் அப்படின்னா எப்படி வரும்? கார் குட்டல் அதாவது இருள். கார் கூட்டல் இருள். கார் கூட்டல் இரு தான் வரும். இல்ல சார். கா குட்டல் இருள். சரி, அதுதான் வருமா? காரிருள். சரி விடுங்க, நம்ம தனியாக பிரிச்சுக்கலாம். அடுத்து இனமிகள் விதிப்படி பெருங்கொடை. பெருங்கொடை. பெருமை கூட்டல் கொடைன்னு வரும் சார். அந்த மை கெட்டிடும். கரெக்ட் இக்கு தான், கூட்டல் கரெக்ட் ஓன்னு வரும். அப்ப இந்த இக்குக்கு பதிலா சரி. இங்கு இனமானது வந்துடும். ஏதோ ஓரளவுக்கு வந்து கொஞ்சமாக புரியுது. சரி 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 சரி, ஓகே. ஸோ புணர்ச்சி விதியில் நம்ம இப்போ வந்து பார்த்தது கொஞ்சோண்டு தான் வந்து பார்த்துருக்கோம். சரியா? கொஞ்சோண்டு மீன்ஸ் என்ன அப்படின்னா இப்போதைக்கு கொஞ்சம் வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? நம்மளுக்கு வந்து நிறைய அந்த பிரித்தெழுத சேர்த்தெழுத பார்க்க உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா வந்துடும். எல்லா விதியும் வந்து மைண்டில் வந்து உட்காந்துரும். சரியா? ரைட். ரைட். இன்னைக்கு வந்து இது வந்து போதும். அடுத்து வந்து கிளாஸில் வந்து பார்க்கலாம். சரியா? நாளைக்கு கிளாஸ் உள்ளது. நாளைக்கு கிளாஸ் இல்லைன்னு சொல்லி நான் வந்து கொடுத்துருப்பேன். நாளைக்கு கிளாஸ் வந்து இருக்குப்பா. சரியா? சார் அந்த தற்பிரர் சொல்லுங்க சார். அது நான் அந்த ஏஐல போட்டேன் இல்லை இல்லை, சார். நீங்கள் சொன்னதான் வந்து வரும். அது ஒரு நாள் வந்து பார்த்தேன். நீங்கள் 2ஆம் ஏதோ ஒன்று சொல்லியிருந்தீங்களே. ஆமா சார். ஆனா ஏஐல வந்து 7ஆம் வேற்றுமை தொகைன்னு தான் சார் போட்டிருக்காங்க. எதில் இப்போ 7ஆம் வேற்றுமை தொகைன்னு போட்டிருக்காங்க? ஏ இல்லையா? இந்த ஓ, நீங்கள் ஏல போர்ட்ல. செக் பண்ணீங்களா? சரி 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 ஆமா சரி சார். சரி. அது திரும்ப விட நான் வந்து கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நான் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுறேன். அதே மாதிரி அது எந்த எந்த டெஸ்ட்டில்? 8th நினைக்கிறேன். 8ஆவது 8th டெஸ்ட்டில். சரி 8th. சரி சரி சரி, நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே சார். சரிப்பா, இன்னைக்கு வந்து முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து இருக்குது, வந்துருங்க. நான் நாளைக்கு நைட்டு இது சொல்லிடுறேன் நான். ஓகே சார். சார் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் போலாம். கொடுத்துருவோம். சரி. ம், சரி. ஓகே. தேங்க்யூ சார். ம், தேங்க்யூ. தேங்க்யூ சார். ம் ம் ம்